அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. புதுக்கோழி இங்கே தான் இருக்குது. என்னென்னா இந்த கொஞ்சம் இந்த கின்னி கோழி மட்டும் விரட்டுது. இந்த கின்னி கோழி மட்டும் கொஞ்சம் ஒன்றும் பழகலை. கின்னி கோழி பழகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். மற்ற கோழிலாம் கூட அவ்வளோக்கா இது பண்ணுறது இல்லை. அதே மாதிரி வந்து இந்த சின்ன சேவை கூட எல்லாம் சேரல. மேக்ஸிமம் இது கூட தான் சேரும்னு நினைக்கிறேன். இந்த வரான் பாருங்கள். இப்படின்னு வந்து ஒரு மனுஷன் நின்றா உடனே வந்துட வேண்டியது. போடா 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 போடா. ஸோ அது அப்படி சேர்ந்துக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சேர்ந்துக்கும். என்ன இதுக்குள்ளார போய் உக்காந்துட்டு மழை எதுவும் வந்துருச்சுன்னா நேற்று பிடிக்கிறக்குள்ள பெரிய கஷ்டம். நேற்று ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. நேற்று நல்லா அங்கிட்டு இந்த சைடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, மழை வந்துருச்சு. திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தால் தான் நம்ம ஆளுங்க எல்லோரும் கரெக்டாக உள்ளார போயிடுவாங்க. இந்த வாத்துக்கெல்லாம் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நேற்று இது போய் காஃபி செடிக்குள்ளே உக்காந்துச்சு. காஃபி செடிக்குள்ளே உக்காந்துட்டு வருவேனான்ருச்சு. அதாவது உள்ளே போக தெரியல. அதுக்கு கரெக்டாக அந்த கூண்டுக்குள்ளே போக தெரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. கடைசியில் வந்து சேவலை பிடிச்சி வெளியே விட்டேன். வெளியே விட்டுட்டு சேவை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக உள்ளார போகிற நேரம் பார்த்து இந்த கருப்பு கோழி வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஓடி போயிடுச்சு. அப்புறமேல்ட்டு கொஞ்சம் நேரம் சென்று அந்த சேவை போன வழியை பார்த்து கரெக்டாக உள்ளார வந்துருச்சு. இங்கே காலையில் முட்டை வைக்கல, எப்படியும் இப்போ தான் வச்சுருக்கோம் முட்டை. பார்த்தீங்களா, எப்பயுமே இது வரைக்கும் எத்தனை முட்டை விட்ருக்குன்னா, இது எப்போ அடைப்படுக்க போகுதுன்னு தெரில. 1 2 3 4 5 6 7 8 9 10 முட்டை. அதிகபட்சம் இன்னொரு 4-5 முட்டை, அவ்வளோதான். 4-5 முட்டை விடுதா, இல்லை அதிகமாக விடுதா, இல்லை கம்மியாக விடுதா தெரியல. பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. வேறு யாரும் ஒன்றும் முட்டை கூட ஆரம்பிக்கல. இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். 1 by 1 தான் நம்மளால் ரிசீவ் பண்ணிகிட்ருக்காரு கரெக்டாக. அதனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான். அது முன்னெல்லாம் வந்து 4-5 சேவை இருக்கும், 40 கோழி இருக்கும். முட்டை உட்காந்துச்சுன்னா அடுத்தடுத்து கோழிங்க வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முட்டை எடுப்பேன். பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் வருது. பரவாயில்ல. அதாவது சுத்தமாக ஜீரோவில் போய் மறுபடியும் நம்ம பிக்கப் பண்ணி வரப்போ இதெல்லாம் ஒரு இது தானே, பிக்கப் பண்ணிடலாம். ஸோ நிற்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலாக இது அவர் கண்ட்ரோலில் வருமானு தெரியல. ஒரு இந்த கோழிங்களுக்கும் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது பாருங்க. அது அங்கே உள்ளார இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம். இந்த கோழிங்கெலாம் எப்படி ஃப்ரீயாக வந்து உலாவுதுங்க. அது கொஞ்சம் பயந்து தான் வருது. ஸோ அது கூண்டுலேயே வச்சு வளர்த்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டாவது வந்து இந்த மேலே ஏறி உட்காரதுக்கெலாம் அது தெரிய மாட்டேங்குது. கீழே தான் அந்த ட்ரே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே தான் உட்காந்து உட்காந்துருது. நைட்டானா அதில் தான் போய் உட்காருது. கொஞ்சம் பழகணும் நம்ம. இந்த இதெல்லாம் எடுத்து விட்டு போட்டு மேலே ஏறி உட்கார மாதிரி பழக்கணும். இந்த மேலே வந்து உட்கார்றப்ப இவ ஒருத்தி தான் பிரச்சனை பண்ணுறா. இதா பாருங்க, அவள் மட்டும்தான் இல்லாத ராவடிலாம் பண்ணிகிட்ருக்கா. இப்படி கோழிலாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இந்த அப்படியே மேய்ச்சலுக்கு லைட்டாக வருது. அதாவது அவங்க இந்த குரூப்பில் வந்து மிங்கிள் ஆக பார்க்குறாங்க. கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து மெயினாக இந்த கருப்பு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அது டைம் ஆகும். அடுத்த டார்கெட் மேபி அந்த பெரிய மஞ்சளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
சார் இப்போ தான் வந்து கவர் பண்ண ஆரம்பித்தார். மேபி அவங்க அடுத்ததாக இருக்கலாம். ஸோ பின்னாடியும் நல்லா இறங்கியிருக்கு. அடுத்தது இன்னொரு எத்தனை விடை இருக்குது? 1 2 3 4 5 விடை இருக்குது. இன்னொரு 5 விடை இருந்துச்சுன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க எல்லாம். பார்ப்போம். செப்ரேட் தனியாக தான் இருக்கா. எப்படியும் வந்துடும். ஒன்று இது வருமா இல்லை அது வருமானு தான் தெரியல. இது கூட அடுத்து முட்டைக்கு வர்றது. ஏன்னா அந்த சின்ன மஞ்சளும் வந்து இதுக்குள்ளே தான் சுற்றுது, கூடையே சுற்றுது. ரொம்ப டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அந்த பெரிய மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேப் விட்டு தான் சுற்றிட்டுருக்கோம். சின்ன மஞ்சள் நல்லா கூடையே சுற்றுது. மேபி அடுத்தது ஒன்று இதாக இல்லைனாட்டி அது வேண்டாம் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் அது வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்படி தான் அதை வந்து பிரிச்சுக்குது. அதாவது இங்கிட்டு இந்த சேவலுக்கு இங்கிட்டு இருக்க கோழிங்க எல்லாமே இவனுக்கு சொந்தம். இவனோட உறுப்பு, இவனோட பொறுப்பாக வந்து இந்த கோழிங்க எல்லாமே பொறுப்பு. அந்த சேவலும் இவனோட பொறுப்பு தான். இனி அது ஒரு தலைமை அமைக்கணும்னா நம்மளுக்கு இன்னொரு 5-6 வெடைக்கோழி இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடும். இந்த டீமுக்கு இவர் தான் பொறுப்பு, இன்க்ளூடிங் அந்த சின்ன சேவலுக்கும் இவர் தான் பொறுப்பு. ஸோ இதில் வர அனைத்து கோழிகளுக்கும், அதாவது இப்போ 5 விடை இருக்கா, இன்னொரு 3 to 4 விடை ஃபுல்லாச்சுன்னா இவர் வந்து இவரோட டீம் பிரிச்சுக்குவார். ஒரு சேவலுக்கு மேக்ஸிமம் ஒரு 7-10 கோழி அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த சேவலுக்கு வந்து தனி டீம் கிடையாது, அவர் இந்த டீம்லேயும் ஒருத்தர். ஆனால் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது. யாரையும் எந்த ஒரு டீமையும் அவர் உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து அட்லீஸ்ட் இன்னும் நம்மள்கிட்ட இன்னொரு 10 விடை வந்துச்சுன்னா அடுத்த பொசிஷனுக்கு அவர் வருவார். இதுதான் வந்து இவங்களுக்குள்ளார இருக்க பார்த்தீங்களா, இவரோட அந்த டீமை வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டார். இங்கே இவரை மீறி இந்த டீமுக்குள்ளார அவன் வர முடியாது. அதாவது டீமுக்குள்ளார வரலாம், இந்த டீமில் இருக்க ஃபீமேல்ஸ் எதுவுமே அவன் தொட முடியாது. அதான் இவங்களோட கொள்கை, கோட்பாடு எல்லாமே. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா.